Very good dear children. Now we see exercise 6.12 fifth problem. Fifth problem also deals with the angle of elevation. So we are given the diagram. Already the diagram is given in your textbook itself. Okay va? Now if we see, given the information, there is a hemispherical dome. Hemispherical dome. On that they have given the flagpole. On that they have hoisted the flagpole. அண்ட் யூ ஆர் கிவன் சம் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த டோம் ஓகேவா அதான் டோம் அப்படின்னா அந்த டோமோட அந்த பாட்டத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மேன் ஓகேவா பாட்டத்துலேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஹீ ஸ்டாண்டிங் இந்த பாயிண்ட் டி பாயிண்ட் நின்று என்ன பார்க்குறாருன்னா இந்த ஃப்ளாக் போலோட டாப் ஓகேவா ஹீ இஸ் லுக்கிங் அட் த டாப் ஆஃப் த ஃப்ளாக் போல் ஐ மீன் த ஃப்ளாக் 45 டிகிரி ஆங்கிளில் ஓகேவா இந்த பிளேஸ் டீல் நின்று என்ன பண்ணார்னா 45 டிகிரி ஆங்கிளில் ஹீ இஸ் லுக்கிங் அட் த டாப் ஆஃப் த ஃப்ளாக் போல் இல்லை அப்படின்னா ஃப்ளாக் வரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் 5 மீட்டர் என்ன பண்ணுறாரு 5 மீட்டர் கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணுறாரு ஈங்கிற பாயிண்ட்டில் நின்று என்ன பண்ணாருன்னா 30 டிகிரி ஆங்கிளில் ஹீ இஸ் லுக்கிங் அட் த பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் போல் ஓகேவா. ஸோ 45 டிகிரி ஆங்கிளில் டாப் ஆஃப் த ஃப்ளாக் போல் 30 டிகிரி ஆங்கிளில் 45 பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் போல் ஓகேவா. ஸோ இந்த டோம்லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் டாப் ஆஃப் த ஃப்ளாக் போல் ஸோ டிலேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஈல நின்று பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் போல். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வி டோன்ட் நோ த எனி ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் நெய்தர் த ரேடியஸ் ஆஃப் த டோம். மோஸ்ட்லி ஹெமிஸ்பியர் அப்படிங்கும்போது இட் கம்ஸ் அண்டர் த சர்க்கிள் இல்லையா. ஸோ வி ஹாவ் த ஆர் ஹியர் வி கோ ஃபார் த ரேடியஸ் ஹியர். பி டு சி தான் அந்த ஃப்ளாக் போலோட ஹைட் வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ வி ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் அவங்களே ஹெச்னு கொடுத்துட்டாங்க. தென் வி ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் டோம். ஸ்பியர்னாலே சர்க்கிள் ஹெமினா ஹாஃப். So we are asked to find out the radius of the hemispherical dome. Other things are we are given. R plus H na enna the full length எடுத்தீங்கன்னா AC ஓகேவா. இங்கே R இருக்கா இதில் H இருக்கா அப்போ ஃபுல் வந்து R plus H. AB ஓடது R BC ஓடது H ரெண்டையும் ஜாயின் பண்ணால் R plus H. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லென்த் வந்து AE புரியுதுங்களா. அப்போ R plus 7 plus 5 அப்படிங்கிறது ஃபுல் லென்த்தாக வரும் புரியுதுங்களா. A to D மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா A to D மட்டும் எடுத்திங்கன்னா R plus 7 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா there are two triangles. ஸோ இந்த பிளாக்ல வர்றது ஒரு ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த பிங்க் கலர் ஐ மீன் வயலட்டில் வர்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் த ஆங்கிள் ஓகேவா. சேம் ப்ரொசீஜர் தான் லைக் எனி அதர் ப்ராப்ளம் வி ஷால் ட்ரை. கிவன் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பிரிக்கல் டோம் வந்து அவங்க ஆர்னே வச்சுக்கிறாங்க. ஸோ ஏபிஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் ஏபியும் ஆர் தான் ஏஎஃப்பும் ஆர் தான். பிசி ஈக்குவல் ஃப்ளாக் போல்னு வச்சுக்கிறோம் அதான் ஹெச் மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களே. டிங்கிறது மேன் ஸ்டாண்டிங் ஈங்கிறது மேன் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் 5 மீட்டர் ஓகேவா. ஈங்கிறது டு ஃபைண்ட் வாட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் த ரேடியஸ் ஆஃப் த டோம் ஓகேவா. வி கோ டு த சொல்யூஷன் நவ். Now we shall take the triangle ADC ஓகேவா. அந்த மனுஷன் வந்து டிங்கிற பாயிண்டில் நின்று அந்த ஃப்ளாக் போல் டாப்பை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ வி டேக் அந்த பிளாக் கலரில் போட்டிருக்க ட்ரையாங்கிள் ADC. இப்போ டி பாயிண்ட்லேருந்து 45 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே பார்க்குறாரு. ஸோ ஹைப்போட்டனஸ் வி நீட் நாட் வரி அபவுட் தட் ஓகேவா. வி ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் ரேடியஸ் வி ஆர் கிவன் சம் வேல்யூஸ் இல்லையா. அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஆப்போசிட் சைடு. ஸோ திஸ் பிகம்ஸ் த ஆப்போசிட் down becomes the adjacent side ஓகேவா. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏடிசி ட்ரையாங்கிளில் ஏசிலையே ஆப்போசிட் பை adjacent அப்போ ஏசி பை ஏடி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிசியில் ஆங்கிள் ஏடிசி we have 45 டிகிரி. ஏசினா என்ன ஏபி ப்ளஸ் பிசி ஏசிங்கிறது ஏபி ப்ளஸ் பிசி ஏடிங்கிறது ஏஎஃப் ப்ளஸ் எஃப்டி அதான் போட்டிருக்கோம். அதோட வேல்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ tan theta we go for. ஸோ tan theta is equal to opposite by adjacent. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் tan தீட்டாங்கிறது tan 45 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு ஏபிங்கிறது என்னது ஸோ ஏசிங்கிறது ஆர் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ப்ளஸ் 7. ஸோ tan 45 வேல்யூ வந்து 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ப்ளஸ் 7. இஃப் யூ கோ ஃபார் த கிராஸ் மல்டிப்ளை ஆர் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு வரும். இஃப் யூ டேக் த ஆர் டு த அதர் சைட் ஸோ ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஆர் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ஐ மீன் 0 ஆகிடும் இல்லையா. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 7. we have found h equal 7. so what is that h? h is nothing but the height of the flagpole புரியுதுங்களா. very simple. next we go for the another triangle. in triangle பாருங்க பார்க்கலாம் அந்த பிங்க் கலர் பாருங்க. so AEB புரியுதுங்களா. AEB அப்போ என்ன பண்ணுறாரு ஈங்கிற பாயிண்டில் நின்று அந்த ஃப்ளாக்கோட பாட்டம் பார்க்குறாரு இல்லையா. அப்போ AEB ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போ என்ன இருக்கும் ஆப்போசிட் வந்து இதுதான் ஆப்போசிட் சைடு இல்லையா. அப்போ AB பை AE
ஏபியில் ஆர் மட்டும் தான் இருக்கும், ஏஇயில் ஃபுல்லாக எல்லாம் ஆட் ஆகிருக்கும், ஆர் + 7 + 5 அப்படின்னு வரும். So second triangle. So in triangle AEB is equal to 30 degree. We have seen. So tan 30 degree அப்படின்னா AB by AE. ஓகேவா, AB by AE. It is equal to R by R plus 7 plus 5 na R plus 12 வரும். So tan 30 வந்து 1/√3. Can go for the cross multiply. 1 into R plus 12 is R plus 2, that is equal to √3 ஓட வேல்யூ வந்து 1.732. நம்ம இங்கே போட்டிருக்கோம், நம்ம கிவனில் கொடுத்துருக்காங்க. Then we go for the cross multiply 1.7 R into 1.732. ஓகே, நம்ம ஆர்லாம் ஒன்று வச்சுக்கலாம். அப்போ 12 இங்கே இருக்கட்டும். ஸோ ஆர் இன்ட்டு 1.732 ஆர்னா 1.732 ஆர். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் வந்து மைனஸ் ஆர். ஸோ இங்கே வந்து 1 ஆர்க்கு அங்கே வந்து 1 ஆர்க்குன்னு அர்த்தம். ஒன்றுங்கிறது என்னது, ஹோல் நம்பர். இங்கே ஒன்றுங்கிறது ஹோல் நம்பர். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 is equal to 0.732 ஆர் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஆர் அங்கேயே வச்சுக்கலாம். திஸ் கேன் பி written as 12/0.732. Now we go for the cancel. So since the denominator is in the decimal form, we can multiply by what we can multiply by 1000 இல்லையா. 3 places அப்போ here also 1000. That is equal to 12,000. 12,000 by 732. Therefore R is equal to, before we go for the full division, we also can try to cancel here. Okay, 2 table 6 2s are இல்லையா, ஹியரில் 3 2s are 6 6. இங்கேயும் 6, இங்கேயும் 6 டேபிள் வருதில்ல. 6 டேபிள் பண்ணோம்னா 1000. இங்கே பண்ணோம்னா 61 6 are 6 6 are 1 6 6. அவ்வளோதான். அது வந்து ஈவன் நம்பர், ஆட் நம்பர். Now we can go for the normal division. So R is equal to 1000/61. So R is equal to, so 1000/61 என்ன ஆன்சர் வரலாம், you try and get the answer. So this is a simple homework. Okay, just you are going to divide 1000/61 and getting the radius. Okay, therefore you have got the already answer of H இல்லையா. What is H? H is the first question கேட்டிருந்தாங்க. H is the height of the pole. The height of the pole. H is equal to, you have get the answer 7 meter இல்லையா. Got the answer 1 meter. Radius you are going to find out. Therefore the radius of the dome. So the radius of the dome R is equal to, you are going to find out the answer for this and you are going to write it in the terms of meter. Okay, so very simple problem. Given the diagram already by themselves, okay, we are going to find out the height of the flagpole, the radius of the dome. Okay, எப்பொழுதும் மாதிரி தான் we are having the two triangle. இந்த two triangle வச்சு என்ன பண்ணுறோம், we find out the tan theta. So from tan theta we are getting the unknown values. Okay, understand them and learn.